வெல்கம் டு எஸ்டாஸ் இங்கிலீஷ். இந்த பதிவில் எப்படி மாணவர்களை டிஸ்கிரைப் பண்ணுவது மற்றும் அவற்றை எப்படி டே டு டே லைஃப்பில் பயன்படுத்துவது அப்படியும் பார்க்கலாம். இப்போ நமது வகுப்பறைகளில் சில குழந்தைகள் எப்பொழுதுமே உறங்கிக் கொண்டு அல்லது உறங்குவது போன்ற தோற்றத்தை முகத்தில் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களை எப்படி நாம் டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்காக ஒரு டிஸ்கிரைபிங் வேர்டு இருக்குது, அதுதான் ஸ்லீப்பி ஹெட். ஸ்லீப்பி ஹெட், ஹீ இஸ் அ ஸ்லீப்பி ஹெட். அதை தமிழில் சொல்ல போனால் தூங்கு மூஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் ஹீ இஸ் அ ஸ்லீப்பி ஹெட் அல்லது ஸ்லீப்பி ஹெட், ஹீ இஸ் அ ஸ்லீப்பி ஹெட், ஷீ இஸ் அ ஸ்லீப்பி ஹெட் அப்படின்னு சொல்லலாம். சில குழந்தைகள் எப்பொழுதுமே ஆக்டிவாக இருப்பாங்க, துரு 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 அப்படின்னு இருப்பாங்க. அவங்கள எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிஸி பாடி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஸி பாடிக்கு இனியொரு மீனிங் உண்டு. அவங்க என்னன்னா எப்போவுமே நம்ம பக்கத்தில் என்ன நடக்குது, அடுத்தவங்களை பற்றி என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களையும் நம்ம பிஸி பாடி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அருண் இஸ் a ரியல் பிஸி பாடி, he never sits still for a second. அருண் இஸ் a ரியல் பிஸி பாடி, he never sits still for a second. அருண் ரொம்ப துருதுருப்பானவன், ஒரு கணம் கூட அவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லது தான் இது. அருண் இஸ் a ரியல் பிஸி பாடி, he never sits still for a second அப்படின்னு சொல்லலாம். இனி சில குழந்தைகள் ஒரு இடத்தில் அல்லது அவர்களோட இருக்கையில் அமராமல் பல இடங்களுக்கு நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். இங்கே நட்டால் அங்கே முளைப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் இப்படி சொல்லலாம், ஜம்பிங் ஜாக் அப்படின்னு சொல்லலாம். ஜம்பிங் ஜாக், he is always like a jumping jack, he is always like a jumping jack அப்படின்னு சொல்லலாம். இனி சில குழந்தைகள் எப்பொழுதுமே ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஜாலியாக இருக்கவும் செய்வாங்க. அவங்கள சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்கள நம்ம சோஷியல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் பட்டர்ஃப்ளை, he is a social butterfly, she is a social butterfly அப்படின்னு சொல்லலாம். இனி சில குழந்தைகள் எப்பொழுதுமே வகுப்பறைகளில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவங்கள வாயாடி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக ஒரு வேர்டு இருக்குது, அதை சேட்டர் பாக்ஸ். சேட்டர் பாக்ஸ், ஷீ இஸ் அ சேட்டர் பாக்ஸ் அல்லது ஹீ இஸ் அ சேட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். we cannot argue with her because she is such a chatterbox. We cannot argue with her because she is such a chatterbox. அவளுக்கு கூட வாய் கொடுக்கவே முடியாது, அவள் பெரிய வாயாடி அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் we cannot argue with her because she is such a chatterbox அப்படின்னு சொல்லலாம். இனி சில குழந்தைகள் ரொம்ப சோம்பேறிகளாக இருப்பாங்க. நின்ன இடம், இருந்த இடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட குழந்தைகளை டிஸ்கிரைப் பண்ண ஒரு வேர்டு இருக்குது, அதுதான் கவுச் பொட்டேட்டோ. கவுச் பொட்டேட்டோ, he is a total couch potato, he would not even get up to get the remote. இருந்த இடம், டிவி பார்க்க உட்காந்தான்னா அப்படியே ரிமோட்டை எடுக்கிறதுக்காக கூட நகர மாட்டான். அப்படிப்பட்ட லேசி ஃபெல்லோஸை இப்படி சொல்லலாம், கவுச் பொட்டேட்டோ, கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லலாம். இனி சில குழந்தைகள் எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவங்கள களங்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த சீக்ரெட்டையும் மனசுக்குள்ளால் வைக்காமல் வெளியே பேசுவாங்க. அவங்கள பிளாபர் மவுத் அப்படின்னு சொல்லலாம். பிளாபர் மவுத் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் டெல் ஹிம் எ சீக்ரெட், ஹீ இஸ் எ பிளாபர் மவுத். அவன்கிட்ட ஒரு ரகசியத்தையும் சொல்லாத, அவன் வெளியே சொல்லிவிடுவான். அதை தான் டோன்ட் டெல் ஹிம் எ சீக்ரெட், ஹீ இஸ் எ பிளாபர் மவுத், ஹீ இஸ் எ பிளாபர் மவுத் அப்படின்னு சொல்லலாம். இனி சில குழந்தைகள் பேசியே ஆட்களை கொன்றுவாங்க. அப்படிப்பட்ட பேச்சு திறனாளிகளை நம்ம சொல்லலாம் மோட்டர் மவுத். மோட்டர் மவுத், ஹீ இஸ் அ மோட்டர் மவுத், பர்ஃபெக்ட் ஃபார் பீயிங் அண்ட் ஆர்ஜே அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் அ மோட்டர் மவுத், பர்ஃபெக்ட் ஃபார் பீயிங் அண்ட் ஆர்ஜே அப்படின்னு. இவன் ஒரு பெரிய வாய் பேசி இவன் ஆர்ஜேயாக இருக்க பர்ஃபெக்டாக இருப்பான். அதை தான் ஹீ இஸ் அ மோட்டர் மவுத், பர்ஃபெக்ட் ஃபார் பீயிங் அண்ட் ஆர்ஜே அப்படின்னு சொல்லலாம். இனி சில குழந்தைகள் ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க.
அவங்கள நாம் இப்படி சொல்லலாம், ட்ராமா குயின் அப்படின்னு சொல்லலாம். ட்ராமா குயின். டோன்ட் ரெஸ்பாண்ட் டு ஹர், ஷீ இஸ் சச் அ ட்ராமா குயின். டோன்ட் ரெஸ்பாண்ட் டு ஹர், ஷீ இஸ் சச் அ ட்ராமா குயின். அவளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத, அவள் பெரிய நாடக நடிகை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் இப்படி சொல்லுவோம். டோன்ட் ரெஸ்பாண்ட் டு ஹர், ஷீ இஸ் சச் அ ட்ராமா குயின் அப்படின்னு சொல்லலாம். இனி ரொம்ப சாஃப்டாக இருக்க குழந்தைகளை நாம் டிஸ்கிரைப் பண்ணதுக்கு இதை பயன்படுத்தலாம். அது என்னன்னா, சாஃப்டி. சாஃப்டி. ஆஸ்க் ஹர் வாட் ஷி வாண்ட்ஸ், ஷீ இஸ் அ சாஃப்டி. அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேள், அவள் ரொம்ப சாஃப்டானவா. அதை சொல்வதற்கு தான் ஆஸ்க் ஹர் வாட் ஷி வாண்ட்ஸ், ஷீ இஸ் அ சாஃப்டி அப்படின்னு சொல்லலாம். இனி சில குழந்தைகள் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்ககிட்டேருந்து ஏதாவது சீக்ரெட்டை வெளிவர செய்வது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட பிள்ளைங்களை நாம் சொல்லலாம் டைட் லிப்ட். டைட் லிப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷீ டசன்ட் டாக் மச், ஷீ இஸ் டைட் லிப்ட். அவள் ரொம்ப பேச மாட்டா, அவள்கிட்டேருந்து எந்த சீக்ரெட்டையும் வாங்க முடியாது. அதை இப்படி சொல்லலாம், ஷீ டசன்ட் டாக் மச், ஷீ இஸ் டைட் லிப்ட் அப்படின்னு சொல்லலாம். இனி சில குழந்தைகள் எதற்கும் பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட பயந்தாங்கொல்லிகளை நாம் எப்படி சொல்லலாம்னா, ஸ்கர்டி கேட். ஸ்கர்டி கேட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்கேர் ஹர், ஷீ இஸ் அ ஸ்கர்டி கேட். டோன்ட் ஸ்கேர் ஹர், ஷீ இஸ் அ ஸ்கர்டி கேட். அவளை பயமுறுத்தாத, அவளே ஒரு பயந்தாங்கொல்லி அப்படின்னு பொருள்படும். இனி சில குழந்தைகள் ஒரே சோகமயமாக இருப்பாங்க, சோக மூஞ்சிகளாக இருப்பாங்க. அவங்கள ஒரி வாட் அப்படின்னு சொல்லலாம். ஒரி வாட் அப்படின்னு சொல்லலாம். ஷி won't even laugh at a joke, she is a ஒரி வாட். அவள் ஒரு ஜோக்கு கூட சிரிக்க மாட்டா, அவள் ஒரு சோக மூஞ்சி அப்படின்னு சொல்லலாம். ஷி won't even laugh at a joke, she is a ஒரி வாட் அப்படின்னு சொல்லலாம். இனி சில குழந்தைகள் எதுக்கும் சிரிப்பாங்க. கிளுக்காம்பெட்டி அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோ சிரிப்பாங்க. அவங்கள கிகில் மக் அப்படின்னு சொல்லலாம். கிகில் மக் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் அ கிகில் மக் அல்லது ஷீ இஸ் அ கிகில் மக் அப்படின்னு சொல்லலாம். இதை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டோன்ட் ஈவன் டெல் ஹிம் எ சில்லி ஜோக், ஹீ இஸ் சச் அ கிகில் மக், இட் வில் பி இனஃப் டு மேக் ஹிம் லாஃப் ஆல் டே. அவனிடம் ஒரு சில்லியான ஜோக் கூட சொல்லக்கூடாது, ஒரு நாளுக்கே அவன் சிரிப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் இப்படி சொல்லும். டோன்ட் ஈவன் டெல் ஹிம் எ சில்லி ஜோக், ஹீ இஸ் சச் அ கிகில் மக், இட் வில் பி இனஃப் டு மேக் ஹிம் லாஃப் ஆல் டே. ஒரு நாள் முழுவதும் சிரிக்க அவனுக்கு போதும், அவன்கிட்ட எந்த சில்லி ஜோக்கும் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு பொருள்படும். ப்ராக்டிஸ் லீட்ஸ் டு ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ் லீட்ஸ் டு பெர்ஃபெக்ஷன். ஸோ ப்ராக்டிஸ் வெல் அண்ட் டாப் அவுட்.